4th standard science, 3rd term, for unit 1. Unit 1, green environment, book back answers. Green environment, book back answers. Evaluation. First one, choose the correct answer. Choose the correct answer. First one, what is the first step in waste management? 3 ஆப்ஷன் இருக்குது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இதில் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து வேஸ்ட் டிஸ்போசல், செகண்ட் ஒன் வேஸ்ட் செப்பரேஷன், தேர்ட் ஒன் வேஸ்ட் கலெக்ஷன். இதில் சூஸ் கரெக்ட் ஆன்சர் பி. ஆன்சர் பி, வேஸ்ட் செப்பரேஷன். கரெக்ட் ஆன்சர் வேஸ்ட் செப்பரேஷன். செகண்ட் ஒன், விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் பயோடிகிரபிள் வேஸ்ட். விச் இஸ் த எக்ஸாம்பிள், நான் பயோடிகிரபிளுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுங்க அப்படிங்கிறாங்க. நான் பயோடிகிரபிள் வேஸ்ட்டு, அதாவது பயோடிகிரபிள்னால் அழிஞ்சு போகிறது, நான் பயோடிகிரபிள்னால் அழியாமல் இருக்கிறதுக்கு நான் பயோடிகிரபிள், அதில் அழியாமல் இருக்கிறதுக்கு எது அப்படிங்கிறாங்க. பேப்பர் கப், ஃபஸ்ட் ஒன் பேப்பர் கப், செகண்ட் ஒன் பிளாஸ்டிக் பிளேட், தேர்ட் ஒன் கோகனட் ஷெல். கோகனட் ஷெல்லும் பேப்பர் கப்பும் சீக்கிரம் அது அழிஞ்சிரும். பிளாஸ்டிக் பிளேட்டு அழியவே அழியாது, அதுதான் நான் பயோடிகிரபிள். ஆன்சர் பி, பிளாஸ்டிக் பிளேட். தேர்ட் ஒன், டேஷ் அட்ராக்ட்ஸ் more litter, so it is important to always put waste in a bin. இல்லைன்னா மோஸ்ட் அட்ராக்ட் லிட்டர், அதாவது மோர் லிட்டர் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் வேஸ்ட் இன் ஏ பின். எதை நம்ம வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதிகமானது எது அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. த என்விரான்மெண்ட், த லிட்டர், அது வேஸ்ட் கலெக்ஷன் இருக்குது. இதில் கரெக்டானது இது, கரெக்ட் ஆப்ஷன் எதுனா வேஸ்ட் கலெக்ஷன் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பின்னில், அதாவது டஸ்ட்பினில் எது போடுவோம்னா வேஸ்ட் கலெக்ஷன் தான் நம்ம வெளியில் போடுவோம் அப்படிங்கிறாங்க. Fourth one, dash is the first R in the three Rs அப்படிங்கிறாங்க. மொத்தம் 3 Rsனால் ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் அப்படின்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஒன் எது அப்படின்னா ரீயூஸ். ஃபஸ்ட் ஒன் ரீயூஸ், செகண்ட் ஒன் ரெடியூஸ், தேர்ட் ஒன் ரீசைக்கிள். இதில் கரெக்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன் எதுனா ரெடியூஸ் தான் ஃபஸ்ட் ஒன் வரும். ஆன்சர் பி, ரெடியூஸ். நெக்ஸ்ட் ரோம் நம்பர் 2, fill in the blanks. First one, dash is an example of reusing waste. Dash is an example of reusing waste. ஃபஸ்ட் ஒன் வந்து யூஸிங் ஓல்டு ஜார் ஃபார் பிக்கிள், அதாவது ஊறுகாய் வச்சுருக்கோம்ல அதுதான் பிக்கிள்னால் ஊறுகாய் வைக்கிற இந்த ஜாடி அதுவும். நெக்ஸ்ட்டு சேயிங் நோ டு ஏ பிளாஸ்டிக் பேக். சேயிங் நோ டு ஏ பிளாஸ்டிக் பேக் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்தில் எது கரெக்டானது? ரீயூஸ் பண்ணுற வேஸ்ட் அப்படின்னாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரீயூஸ், திரும்பவும் ரீயூஸ். யூஸ்னால் யூஸ் பண்ணுறது, ரீயூஸ்னால் திரும்பவும் யூஸ் பண்ணுறது. எதுனா அந்த ஜார் தான், பிக்கிள் வைக்கிற அந்த ஜார் தான். யூஸிங் ஓல்டு ஜார் ஃபார் பிக்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு dash is used to make bags, dustbin and toothbrush. மேக் எதில் இருந்து பேகு, டஸ்ட்பின், டூத் ப்ரஷ்லாம் எதில் ரெடி ஆகுது அப்படிங்கிறாங்கன்னா ரோஸா பேம்புவான்னு கேட்குறாங்க. பேம்புனா மூங்கில். ஆன்சர் பி, பேம்பு. தேர்ட் ஒன், டேஷ் இஸ் பிக் த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட். பிக் த்ரெட்னா நூல் உள்ளது எது அதிகம் அப்படிங்கிறாங்க. அவர் என்விரான்மெண்ட்டில் பிக் த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட் அப்படின்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனா லைட் பொல்யூஷன் எதில் அதிகமாக வருதுன்னா லைட் பொல்யூஷன் கிடையாது, பிளாஸ்டிக் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. பிளாஸ்டிக் பொல்யூஷன் பிக் த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட். அடுத்து ஃபோர்த்து, டேஷ் இஸ் ஏ நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம்னா கிளாஸாக மல்டி லேயர் பிளாஸ்டிக்னா ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் பி, மல்டி லேயர் பிளாஸ்டிக் தான் நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, அதாவது ரோம் நம்பர் 3, மேட்ச் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் ஒன், பிளாஸ்டிக் வேஸ்ட்னா த்ரெட் டு என்விரான்மெண்ட். பிளாஸ்டிக் வேஸ்ட்னா த்ரெட் டு என்விரான்மெண்ட். வேஸ்ட் செப்பரேஷன் அப்படின்னா பயோடிகிரபிள், ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள். வேஸ்ட் செப்பரேஷன் அப்படின்னானது தேவையில்லாத ஒதுக்குறதுல 3 பிரிவாக பிரிச்சுருக்கோம். 3 பார்ட்டாக. ஃபஸ்ட் ஒன் பயோடிகிரபிள், ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள். தேர்ட் ஒன் ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிளபிள். அது வந்து நம்ம 3 Rsன்னு சொல்லுவோம். 3 Rs, ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அப்படின்னா 3 Rs சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4, ரோம் நம்பர் 4, ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட் ஒன், 3R மெத்தட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் தட் கோஸ் டு லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாருங்க. 3R மெத்தட்ஸ் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் தட் கோஸ் டு லேண்ட்ஃபில்ஸ். லேண்ட்ஃபில் பண்ணுறோம்ல அதில் 3R மெத்தட் வந்து ரெடியூஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருக்குது, உண்மையாக இருக்குது. அப்போ இது வந்து ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட், எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் இஸ் ஹார்ம்ஃபுல் டு என்விரான்மெண்ட். எக்கோ ஃப்ரெண்ட்லி மெடிக்கலை நம்ம என்ன பண்ணோம், கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க.
எக்கோ ஃப்ரெண்ட்லினானது புகை இல்லாத இடம், அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னு இருக்காங்க. ஹார்ம்ஃபுல்னால் தடை பண்ணணுன்றது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், ராங்காக இருக்குது, அது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் பேக், தெர்மாக்கோல் அண்ட் மல்டிலேயர் பிளாஸ்டிக் ஆர் ரீசைக்கிளபிள். இது எல்லாமே சைக்கிள் நான் ரீசைக்கிளபிள் வராது, நான் ரீசைக்கிள் வரும், ஆனால் இங்கே ரீசைக்கிளபிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு வி ஷுட் நாட் செப்பரேட் அவர் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங்காக இருக்குது, அது ஃபால்ஸ். வி ஷுட் நாட் செப்பரேட் அவர் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், அப்போ ராங். நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் 1 or 2 sentences. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த த்ரீ ஆர்எஸ்? வாட் ஆர் த த்ரீ ஆர்எஸ்ன்றது. ஃபர்ஸ்ட் ஒன், த 3 Rs stand for reduce, reuse and recycle. The 3 Rs stand for reduce, reuse and recycle. Next, question number 2, what is biodegradable waste? Biodegradable waste na enna kekkறாங்க. Biodegradable answer, biodegradable waste such as leftover food and vegetable waste. ஃபுட்டில் இருக்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, வெஜிடபிள் கழிவு, அதிலேருந்து வர்றது தான். கேன் பி broken down, அதில் உடைஞ்சு போகிறதில்ல. நேச்சுரலி டு கிரியேட் கம்போஸ்ட், அது வந்து எல்லாமே உரங்களாக மாறுது. அந்த வேஸ்ட்டு broken down, உடைஞ்சு போகிறது, கிழிஞ்சு போகிறது, அதெல்லாம் இருக்கிறது தான் ஃபுட் அண்டு வெஜிடபிள் வேஸ்ட்டில் இருக்கிறது. வேஸ்ட்டஸ்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம கம்போஸ்ட், அது உரங்களாக மாற்றுறோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ரைட் த டிஃப்ரெண்ட் ஸ்டெப் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்குறாங்க. ஆன்சர் biodegradable, recyclable, non-recyclable. Write the different steps in waste management. Biodegradable, recyclable and non-recyclable. Question number 4, name any 5 items which are recyclable. Answer, plastic bags, food packaging, medical waste, CFL lights, mixed waste. Plastic bags, food packaging, medical waste, CFL lights, mixed waste. Next we are going to learn about answer the following. First one, what can you do at home to help waste management? வீட்டில் நம்ம என்னென்ன வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அது எது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஐ கேன் ரீயூஸ் ஓல்டு கிளாத் ஆஸ் எ ரேக் டு க்ளீன் அவர் home or even wash our cycle. Next one, I can reuse jam and pickle jars to store things. Next, I can donate old cloth that still look good to poor and needy children. Next, I can reuse waste and make something new. Example, I can reuse plastic bottles as a pen stand or a bird feeder. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிறதுல நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறது தான். கொஸ்டின் நம்பர் 2, வாட் ஆர் த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தட் ஹாவ் பீன் பேண்ட் இன் தமிழ்நாடு? பிளாஸ்டிக் ஐட்டம் எது தேவையில்லை அப்படின்னு பேன் பண்ணியிருக்கு, தடை பண்ணியிருக்கிறது எது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆன்சர், அனிமல் ஈட் பிளாஸ்டிக் பேக் பை ஆக்சிடென்ட் வென் தே கண்டைன் லெஃப்ட் ஓவர் ஃபுட். A cow was found with 70 kilos of plastic bag in its stomach. வயிற்றில் என்ன பண்ணுது, கவுடைய வயிற்றில் என்ன பண்ணியிருக்கு, பிளாஸ்டிக் பேக் சாப்பிட்டதுனால அதனுடைய வயிற்றில் 70 கிலோ பேக் அதில் ஸ்டேவ் ஆகிருக்கு. இதனால் இது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பிளாஸ்டிக் பிளேட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஜஸ்ட் 20 minutes but will stay for 1000 years. Next, water pouches often get littered and are difficult to recycle. Plastic straws are difficult to recycle and end up polluting the ocean. Next, chemical from plastic sheets leak into food. Going to third question, write a benefit of recycling. Recycling உடைய நன்மைகள் என்னன்னு கேட்குறாங்க. Answer, old newspaper, notebooks and magazines are kept separate and sold to a scrap dealer. They will be made into new paper. PET bottles are recycled into plastic threads and then used to make sports t-shirt. Third one, old glass bottles and broken glass pieces are melted to make new glass. Fourth one, broken metal item like tiffin boxes and plates are melted and made into new metal products like toys. Question number 4, what is mean by eco-friendly material? Eco-friendly material na
என்ன அதனுடைய எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்? ஆன்சர், things that can be decomposed or broken down by microorganism or biodegradable. They can return back to the soil and become food for plants. These biodegradable items are environment friendly or eco-friendly materials. Leaf plates are tradition in Tamil Nadu and very eco-friendly. Example is plantain leaf, வாழை இலை சொல்லுவாங்க. Bags, டஸ்ட்பின் இல்லை பேம்பூவில் இருக்க செய்கிறது. பேக்ஸ் டஸ்ட்பின் இன் பேம்பூ. டூத் ப்ரஷ் எல்லாமே பேம்பூவில் செய்கிறது தான். அதான் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் NSN டீச்சிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.